1000 ஆண்டுகள் பழமையான உயிர் மரத்தின் முன் நைராவும் ருமியும் நின்றனர். நைராவின் கையில் இருந்த பச்சை இலை மெதுவாக துடித்தது. அந்த இலை ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல முயன்றது. ஒளிர்ந்த இலை மரத்தின் வேர்களை நோக்கி மெதுவாக திரும்பியது. நைராவும் ருமியும் அந்த இலை சென்ற பாதையை பின்தொடர்ந்தனர். அந்த பெரிய வேர்களுக்கு அருகில் இலை நின்றது. மரத்தின் வேரில் ஒரு மர்மமான இலை சின்னம் தோன்றியது. மந்திர இலை மெதுவாக அந்த சின்னத்தை தொட்டது. அந்த மந்திர ஒளியால் மரத்தின் வேர்கள் மெதுவாக விலகின. அந்த பெரிய கல்லை நைரா நகர்த்த முயன்றார். ருமியும் சேர்ந்து முயன்றும் அந்த கல் அசையவே இல்லை. திடீரென மறைவிலிருந்து ஒரு மர்ம மனிதன் தோன்றினான். அவனது மந்திர சக்தியால் அந்த பெரிய கல் மெதுவாக நகரத் தொடங்கியது. அந்த பெரிய கல் மெதுவாக முழுவதுமாக விலகியது. அதன் பின்னால் இருளில் மறைந்திருந்த பழமையான பாதை தெரிந்தது. நைராவும் ருமியும் அந்த மர்ம பாதைக்குள் மெதுவாக நுழைந்தனர். சிறிது தூரத்தில் ஒரு பழமையான வாயிலின் முன் அவர்கள் நின்றனர். அந்த பழமையான வாயில் ஏன் அவர்களுக்காக காத்திருக்கிறது என்பதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.